இஸ்மவேல். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். இஸ்மவேல் ஈசாக்கின் மூத்த சகோதரன். அடிமை பெண்ணாகிய ஆகார் இஸ்மவேலை ஆபிரகாமுக்கு பெற்றாள். இஸ்மவேல் பிறந்தபோதே சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினாள். இந்த வசனத்தில் ஆகாரை பற்றி சொல்லும்போது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்து தேசத்திலே 400 வருஷங்கள் உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள் என்றும் அந்த உபத்திரவ காலம் இப்போது ஆரம்பமாயிற்று என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆதியாகமம் 15:13. இஸ்மவேல் ஈசாக்கை விட 14 வருஷம் வயதில் மூத்தவர். ஆனாலும் இஸ்மவேல் தன் சகோதரன் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறார். 2 பேருக்கும் ஒரே வயதல்ல. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் காண்கிறாள். தன்னுடைய குமாரன் ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுவதை பார்த்து சாராள் கோபப்படுகிறாள். சாராள் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறாள். சாராள் கோபத்தில் பேசுகிறாள். ஆனாலும் சாராள் சொன்ன வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் தீர்க்கதரிசன ஆவியினால் பேசியது போல அவளுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மனைவியையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 4:30. இஸ்மவேல் ஆபிரகாமின் வீட்டில் தங்கியிருந்தாலும் அவர் சுதந்திரவாளியாய் இருக்க மாட்டார். இஸ்மவேலை பற்றிய வாக்கியம் அவிசுவாசிகளுக்கு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகளும் மாய்மாலக்காரரும் துன்மார்க்கரும் சபையிலே இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்க மாட்டார்கள். தன் மகன் இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கிறது. இஸ்மவேல் ஈசாக்கை அதிகமாய் பரியாசம் பண்ணி இருக்கிறார். தன் மகன் ஈசாக்கை குறித்து இஸ்மவேல் சொன்ன காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். சாராள் இஸ்மவேலை குறித்து சொன்ன காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருக்கிறது என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இஸ்மவேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சாராள் உறுதியாக சொல்லுகிறாள். இஸ்மவேலை வீட்டில் வைத்து தண்டிக்க கூடாது என்றும் இஸ்மவேலையும் அவருடைய தாயாராகிய ஆகாரையும் வீட்டை விட்டு புறம்பே தள்ள வேண்டும் என்றும் சாராள் சொல்லுகிறாள். ஆபிரகாமின் வீட்டில் குடும்ப பிரச்சனை உண்டாயிற்று. ஆபிரகாம் துக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் துக்கத்தை அறிந்திருக்கிறார். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் ஜனத்தார் விசேஷித்த ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் மற்ற ஜாதியாரோடு கலக்காமல் பரிசுத்த வித்தாக இருப்பார்கள். உடன்படிக்கையின் ஜனங்களுக்கும் உடன்படிக்கைக்கு உட்படாத ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால்தான் இஸ்மவேலையும் அவளுடைய தாயாராகிய ஆகாரையும்
புறம்பே தள்ள வேண்டும் என்று சாராள் சொல்லுகிறாள். ஆகார் எகிப்து தேசத்தாள். அவள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். இஸ்மவேல் ஆபிரகாமின் வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் போது அவரும் அவருடைய சந்ததியும் அழிந்து போகக்கூடாது. இஸ்மவேல் அடிமை பெண்ணின் குமாரனாக இருந்தாலும் அவர் ஆபிரகாமின் வித்தாகவும் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் இஸ்மவேலையும் ஒரு ஜாதியாக்குவதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரே ஜாதியையும் தேசத்தையும் உருவாக்குகிறார். அவரே அவற்றை ஸ்தாபிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் அநேகர் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளை அதிகமாய் அனுபவிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேறு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேறு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது.